ராமாபுரம்னு ஒரு பழைய கிராமம் இருந்தது. சிவராமன்னு ஒருத்தர் அந்த ஊரை ரொம்ப அக்கறையோடையும் பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. சிவராமன் மேல அந்த ஊர்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை, கௌரவம். எந்த அளவுக்கு அவர் மேல பயம்னா, அவர் முன்னாடி செருப்பு போட்டுன்னு நடக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க. அந்த ஊர்ல படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் கூட கிடையாது. இதனாலேயே அந்த ஊர்ல யாரும் படிச்சவங்க கிடையாது. ஒரு நாள் ராமாபுரம்ல ஸ்கூல் இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கிரின்னு ஒரு படிச்சவன் அந்த ஊர்ல பசங்களுக்கு படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லி வீடு வீடா போய் கேட்டான். இந்த விஷயம் ஜமீன்தார் சிவராமனுக்கும் தெரிஞ்சது. கிரிய வீட்டுக்கு கூப்பிட்டாரு. என்னையா கிரி, நீ நல்லா படிச்சவன் தானே? அவ்வளோ நல்லா படிப்பை படிச்சுட்டு பட்டணத்துல ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகம் பார்க்கலாம்ல, அதை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? எனக்கு வேலைக்கு போய் நல்ல பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணமே இல்லைங்கய்யா. 10 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அவங்கள முன்னேற்றணுன்றது தான் என் எண்ணம். அதனால தான் இந்த ஊர் பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். அதெல்லாம் சரி, ஆனா எங்க ஊர்ல யாருக்கும் படிக்கணுன்ற ஆசையே இல்லை. நீ உன்னுடைய பொட்டி படுக்கையை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பு. வேற ஊர்ல போய் யாரையாவது முன்னேற்ற வேலையை பாரு. அது என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்க ஊர்ல இருக்கிறவங்கள கேட்டா தானே தெரியும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு. இந்த ஊர்ல நான் சொல்றது தான். வேணும்னா நீ போய் ஊர் மக்கள் கிட்ட ஜமீன்தார் வேண்டான்னு சொல்றாருன்னு சொல்லி பாரு. அப்ப கூட அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீ இங்க ஒரு பெரிய ஸ்கூலே கட்டிக்கோ. இப்படி சிவராமன் சொன்னாரு. கிரியும் அந்த ஊர் மக்கள் கிட்ட போய் சிவராமன் சொன்ன மாதிரியே, உங்க ஜமீன்தாருக்கு இங்க படிப்பு சொல்லி தரதுல இஷ்டம் இல்லை, ஆனா உங்களுக்கு படிக்கலான்னு ஆசை இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். இப்படி கிரி பார்த்தவங்க கிட்டலாம் சொன்னான். ஐயா, இந்த படிப்பெல்லாம் நமக்கு எதுக்குங்கய்யா? பெரிய மனுஷன் ஜமீன்தாரே வேண்டான்னு சொல்றப்போ நமக்கு எதுக்குங்கய்யா? இப்படி எல்லாரும் ஜமீன்தார் வேண்டான்னு சொன்னதை தங்களுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால கிரியால எதுவுமே பண்ண முடியல. பாத்தியா, இங்க என் பேச்ச மீறி ஒரு விஷயமும் நடக்காது. இனி இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்காத. இப்படி சிவராமன் சொன்னார். கிரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான். சிவராமன் பசங்க மட்டும் பட்டணத்துல பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. கிரி கிளம்பி போனதும் சிவராமன் பெருமூச்சை விட்டாரு. ஐயோ, இந்த மக்கள்லாம் படிச்சுட்டாங்கன்னா நான் எப்படி பொழப்ப நடத்துது? இந்த மக்கள்லாம் என்னைக்கும் ஏன் கட்டுப்பாடுலயே இருந்து நான் சொல்றதையே கேட்கணும்னா இவங்கெல்லாம் இப்படியே முட்டாளா இருந்தாதான் முடியும். அப்படி நடக்கணும்னா இவங்கள படிப்புலேருந்து ரொம்ப தூரமா தள்ளி வைக்கணும். இப்படி சிவராமன் நினைச்சாரு. அதே ஊர்ல வீரையா சுசீலான்னு தம்பதியர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு அஜய்ன்னு ஒரு பையன் இருந்தான். வீரையா விவசாய வேலைக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னு அஜய கூட்டிட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போனாரு. என்ன வீரையா, இப்படி இருக்க? இப்பெல்லாம் உன்னை ஆளே பார்க்க முடியறதில்ல. ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நொடி உங்க முன்னாடி நிற்பேன். இப்படி ரொம்ப மரியாதையா வீரையா சொன்னாரு. வீரையா தான் முன்னாடி இப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கிறத பார்த்து சிவராமனுக்கு சந்தோஷமாச்சு. சொல்லு வீரையா, எதுக்காக இப்ப என்ன பார்க்க வந்திருக்க? ஐயா, ஒன்றும் இல்லைங்க ஐயா. கொஞ்சம் விவசாயத்துக்கு பணம் தேவைப்படுது. எப்பவும் போலவே இந்த வருஷமும் கொஞ்சம் கடனா பணம் வாங்கிட்டு போலான்னு உங்களை தேடி வந்தங்க ஐயா. ஓ, அப்படியா? சரி வீரையா, இதோ இதுல ஒரு கை நாட்டு வை. அறுவடை பண்ணி முடிச்சக்கப்புறமா இதை நீ திருப்பி கொடுத்தா போறோம். சரிங்கய்யா. இப்படி சொல்லிட்டு வீரையா கை நாட்டு வைக்க போறப்போ அஜய் அவரை தடுத்து, அப்பா, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியாம எப்படிப்பா அதுல கை நாட்டு வைக்க முடியும்? அதுல என்ன எழுதிருக்குன்றது நமக்கு தெரியணும்ல. இப்படி அஜய் சொன்னான். இதை கேட்டதும் சிவராமனுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னையா வீரையா, உன் மகன் ஏதோ எதிர்த்து கேள்வி கேட்குறான். இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஐயா ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அவன் ஏதோ சின்ன பையன், தெரியாம ஏதோ பேசிட்டான். கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா பேச சொல்லு. எனக்கு என்னோட மரியாதை தான் முக்கியம்.
அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்படி சிவராமன் வீரையாக்கு சீரியஸா வார்னிங் கொடுத்து அனுப்பினாரு. ஆனா அஜய் தான் அப்பா கை நாட்டு வச்ச பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அப்பா அப்பா எனக்கு படிக்கணும்பா. இதை கேட்டு வீரையனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அதுலேருந்து மீண்டு, டேய் அஜய், எதுக்குடா உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் வருது? இந்த ஊர் ஜமீன்தாருக்கு தெரியாம யாரும் படிக்கவே கூடாது. அது இல்லாம படிப்பா நம்ம வயிற்ற நிரப்ப போகுது. அதே தினம் நம்ம வேலைக்கு போனோம்னா 4 காசு சம்பாதிச்சு சாப்பிட முடியும். இப்படி அஜய்க்கு அறிவுரை சொன்னாரு. ஆனா அஜய்க்கு தான் எப்படியாவது படிக்கணும்ன்ற ஆசை மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. தினம் தினம் அஜய் வீரையா கூட வேலைக்கு போனாலும் அவன் மனசுல எப்படியாவது படிக்கணும்ன்ற ஆசை மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படியே சில நாட்கள் போச்சு. அஜய்க்கு கிரிய பத்தி தெரிய வந்தது. அப்பா, பக்கத்து ஊர்ல கிரின்னு ஒருத்தர் இருக்காராம்பா. அவரு பணமே வாங்காம இலவசமா பாட சொல்லி தராராம்பா. அப்பா, நான் அவர்கிட்ட போய் படிக்கிறேன்ப்பா. டேய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? படிப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஒழுங்கா என் கூட தினம் வேலைக்கு வா, புரியுதா? இப்படி அஜய மிரட்டினாரு வீரையா. அஜயும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். ஆனா ஒரு நாள் அஜய் வீரையாக்கு தெரியாம கிரிய தேடி போனான். அந்த பக்கத்து ஊர்ல போய் பார்த்தா கிரி கொஞ்சம் பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கிரி அஜய பார்த்து, உன் பேர் என்னப்பா? எந்த ஊரு? என்ன இங்க வந்திருக்க? என் பேரு அஜய்ங்க. என் ஊரு ராமாபுரம். நான் உங்ககிட்ட பாடம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்படி சொன்னா அஜய். அஜய் ராமாபுரம்லேருந்து வந்திருக்கான்றத தெரிஞ்சதுமே கிரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன, நீ ராமாபுரம்லேருந்து வரியா? அது சரி, உனக்கு எதுக்கு படிக்கணும்னு தோணுச்சு? இப்படி கேட்டாரு. அதுக்கு அஜய் நடந்த மொத்த விஷயத்தையும் சொன்னான். அந்த ஜமீன்தார் எங்க ஊர் மக்கள் யாருக்குமே படிக்க வராதுன்னு எல்லா பத்திரத்துலயும் கை நாட்டை வாங்கிக்கிறாரு. அந்த பத்திரத்துல என்னதான் எழுதிருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு என் ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நான் சொல்லணும். இப்படி அஜய் சொன்னான். அஜய் சொன்னதை கேட்டு கிரிக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அஜய், நீ தினம் தினம் இவ்வளோ தூரம் வர வேணாம். அப்படி வந்தினா கண்டிப்பா உங்க ஊர்க்காரங்களுக்கு தெரிய வரும். அதனால தினம் ராத்திரி நானே உங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு வரேன். அங்க நீ வா. அந்த இடத்துல ராத்திரி வேளையில யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன். இப்படி கிரி சொன்னாரு. அன்னிலிருந்து கிரி ராமாபுரம்ல இருந்த கோவிலுக்கு தினம் ராத்திரி போய் அஜய்க்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. அஜயும் கிரி சொல்லி கொடுத்தத ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்கிட்டான். இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் வீரையா சிவராமன் கிட்ட வாங்கின கடனை அடைக்கலான்னு போனாரு. ஐயா, உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி எவ்வளோன்னு சொல்லுங்கய்யா, சேர்த்து கட்டிடுறேன். இப்படி வீரையா கேட்டதும் சிவராமன் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி, வீரையா, மொத்தம் வட்டி 25,000 ஆச்சு. இந்த முறை அறுவடை கம்மியாக தான் ஆச்சாமே. சரி, ஒரு 15,000 கொடு போதும். இப்படி சொன்னாரு. அப்போ அஜய் அங்க வந்தான். அது எப்படி ஜமீன்தாரையா, 2 ரூபா வட்டின்னு கணக்கு பண்ணா கூட 5,000 தான் வருது. நீங்க என்ன 25,000 சொல்றீங்க? இப்படி சிவராமனுக்கு அஜய் கணக்கு போட்டு அங்கேயே காட்டினான். அஜய் இப்படி கணக்கு பண்ணதை பார்த்து சிவராமனுக்கு வார்த்தையே வரல. அப்போ அங்க அந்த ஊர்க்காரங்கள்ல ஒரு சிலர் வட்டி கட்ட வந்தவங்க அஜய் கிட்ட வந்து அவங்களோட வட்டியும் கணக்கு போட்டு தர சொன்னாங்க. அஜய் எல்லாரோட வட்டி கணக்கையும் சொன்னான். அப்போதான் சிவராமன் எல்லார்கிட்டையும் அதிக வட்டி கணக்கை காட்டி நிறைய பணத்தை கொள்ளை அடிக்கிறாருன்ற விஷயம் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது. என்ன ஜமீன்தார் ஐயா, என்ன புத்தி இது? நாங்க ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எங்களுக்கு படிப்பு வரலன்ற காரணத்தை வச்சு கொள்ளையடிக்க பாக்குறீங்களா? இப்படி ஜமீன்தார் வீரையனை தாக்கினாங்க ஊர் மக்கள் எல்லாம். அன்னைக்கு அந்த ஊர்க்காரங்களுக்கு படிப்போட மகத்துவத்தை உணர வச்சான் அஜய். அப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா. உங்களுக்கு தெரியாம நான் திருட்டுத்தனமா படிப்பு கத்துக்கிட்டேன். இல்லடாப்பா, நீ தான் என்ன மன்னிக்கணும். படிப்பு அவசியம் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளோ முக்கியன்றது எனக்கு இப்பதான் புரியுதுப்பா. இன்னிலேருந்து இந்த ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. இப்படி வீரையன் சொன்னாரு. அன்னிலிருந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கிரி கிட்ட பாடம் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அந்த ஊர்ல இருந்தவங்களுக்கெல்லாம் படிப்போட மகிமை புரிஞ்சுது. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
அது ஒரு நள்ளிரவு. காற்று பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தது. மரங்கள் காற்றோட வேகத்துக்கு நல்லா ஆடிட்டு இருந்தது. அந்த நேரம் அந்த மரங்கள் உயிர் காற்று கொடுக்கிற கடவுள் மாதிரி இல்லாம உயிரை எடுக்கிற யமனா காட்சி அளிச்சு. இடி, மின்னல், மழை அதிகமா இருந்தது. வயலெல்லாம் நாசமா போச்சு. அவ்வளவுதான். மண் வீட்டுல படுத்துட்டு இருந்த வீரையா பயந்து போய் கெட்ட கனவுலேருந்து எழுந்து உட்கார்ந்தான். வெளியில வந்து நிலவரத்தை பார்த்தான். மழைய நினைச்சு பயந்தான் வீரையன். வருண பகவானே, எங்க மேல கொஞ்சம் கருணை காட்டுப்பா. இப்படி வேண்டிட்டு இருக்கிறப்போ அவனோட மனைவி சுஜாதா வந்தா. என்னாச்சுங்க? வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பயங்கர இடி மின்னலோட மழை பெஞ்சு நம்ம வயல்லாம் நாசமாகிற மாதிரி கெட்ட கனவு கண்டேன். கெட்ட கனவுன்னு நீயே சொல்றல்ல மாமா, அப்படி ஒன்னும் நடக்காது, வந்து படு. நீ போய் படுத்துக்கோ சுஜாதா, எனக்கு தூக்கம் வரல. சாயந்தரம் ரேடியோல மழை செய்தி கேட்டதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை சுஜாதா. கைக்கு வர இருக்கிற விளைச்சலை நாசம் பண்றது இந்த வருண பகவானுக்கு ஒன்றும் புதுசு இல்ல மாமா. இது காலங்காலமா நடக்கிற கதை தானே. இப்படி சுஜாதா சொன்னதும் வீரையா வருத்தத்தோட, சுஜாதா, விளைச்செல்லாம் நாசமா போகுதுன்னா அந்த விவசாயி ரோட்டுக்கு தான் வரணும். அப்போ அந்த விவசாயியோட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த கடவுளே வந்து ஆறுதல் சொன்னாலும் சரியாகாது சுஜாதா. அது ஒரு ஆறுதலாவே இருக்காது சுஜாதா. நீ சொல்றது உண்மைதான் மாமா. என்ன பண்றது சொல்லு? மழை வராம இருக்கிறதுக்கு வானத்துல என்ன போர்வையா போத்த போற? இல்லன்னா வயல் நாசமாகாம இருக்க வயலுக்கு கூரை போட போறியா என்ன? ஏதாவது ஒண்ணு பண்ணி விளைச்சல் எல்லாம் காப்பாத்தணும் சுஜாதா. இல்லைன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வீணா போயிடும். வயலு மலைக்கு கீழே இருக்கு. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் மலையில இருக்கிற தண்ணி மொத்தம் கீழே வந்து வயலை நாசமாக்கிடும். வயலே முழுகிடும். நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சுஜாதா. என்ன செஞ்சா இந்த மழையிலேருந்து இந்த நிலத்தெல்லாம் காப்பாற்ற முடியும்னு பார்க்குறேன். ஆனா எனக்கு எதுவுமே புரியல. நீ யோசிச்சுட்டே இரு மாமா, நான் போய் படுக்கிறேன். இப்படி சொல்லி பொண்ணு லாவண்யா கிட்ட வந்து படுத்தா சுஜாதா. பொண்ணோட சேர்ந்து தூங்கிட்டா. வீரையா யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படியே நேரம் கழிஞ்சுது. மறுநாள் காலையில 6 வயசு மக லாவண்யாவை பள்ளிக்கு அனுப்பிட்டு சுஜாதா வீரையாவை கூட்டிட்டு அங்கிருந்த பெட்டி கிட்ட வந்தா. இந்த பெட்டில பாத்தியா மாமா? பார்த்த சுஜாதா, அதுலயும் இல்ல. நீ நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாமா. போன முறை அறுவடை முடிஞ்ச உடனே அந்த 6 அருவாளை கொண்டு வந்து நான் தான் இந்த பெட்டிக்குள்ள வச்சேன். இப்ப நீ இல்லன்னு சொல்ற? பெட்டியை திறந்து பார்த்ததுக்கு அப்புறமா அந்த அருவாளெல்லாம் இங்க தானே வச்சோம். இப்ப அது காணுமேன்னு நீயே சொல்லுவ பாரு. இரு. இப்படி வீரைய சொன்னதுமே சுஜாதா அந்த பெட்டியை திறந்து பார்த்தா. அதுல 6 அருவாள் அப்படியே இருந்தது. மாமா, பெட்டிக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லு, என்னன்னு. இப்படி சுஜாதா சொன்னதும் வீரைய ஆச்சரியமா அதுல வந்து பார்த்தா. அதுல 6 அருவாள் இருந்தது. அட, இது எப்படி முடியும்? சுஜாதா, நான் பார்த்தப்போ இதுல அருவாள் இல்ல. நீ பாக்குறப்போ அதுல 6 அருவாள் இருக்கு. எனக்கு இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அவசரப்படாம பொறுமையா பார்த்தா எல்லாம் கிடைக்கும். இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா அந்த வரதராஜ மாமா கிட்ட போங்க. அப்புறம் அவரு வெளியில ஏதாவது வேலையா போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாரு. சரி சுஜாதா, நீ சாப்பாடு எடுத்துட்டு வா எனக்கு. இப்படி சொன்னதுமே சுஜாதா அங்கேருந்து போனா. வீரையா அந்த பெட்டில இருந்த 6 அருவாள் எடுத்து தன்னோட பையில போட்டுக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி வரதராஜனை பாக்குறதுக்கு போனான். போற வழியிலேயே வரதராஜன் எதிர்க்க வந்துட்டு இருந்தாரு. அட, இது என்ன ஆச்சரியம்! நானே உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் மாமா. நீ சரியா எதிர்க்க வர? என்னது, நீ என்ன பார்க்க வரியா? எத்தனை அருவாள் இருக்குப்பா? ஒரு 6 இருக்கும். சரி சரி, நான் ஒரு வேலையா வெளியூருக்கு போறேன். சாயந்தரம் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். வீட்டில் தங்கச்சி அப்பர்ணா இருக்கா, அவகிட்ட கொடு. சரி மாமா, சாயந்தரம் வந்து மறந்துடாதீங்க. 2 நாள்ல அறுவடை இருக்கு. என்னப்பா நீ சொல்ற? 2 நாள்ல அறுவடை பண்ணணுமா? எந்த நேரம் வேணாலும் மழை வரும்னு ரேடியோல சொன்னாங்களே, அதை நீ கேட்கலையா? சொல்லு. கேட்ட மாமா. அந்த மழையிலேருந்து என்னோட வயலை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னே எனக்கு தெரியல. நானும் நல்லா யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணா உன் வயலை காப்பாற்ற முடியும்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதோ தெரிஞ்சுது மாமா. ஆனா அது ஏன் ஒருத்தனால மட்டும் நடக்காது. ஊர்ல இருக்கிறவங்களோட உதவியும் தேவை. ஊர்ல இருக்கிறவங்க யாருப்பா? எல்லாரும் அவங்க வயலுக்கு போயிருப்பாங்க. இனி ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு தான் மாமா
ஊர் தலைவர் ஜெகபதியை பார்த்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொல்ல போறேன். நல்ல யோசனை தான்ப்பா. சரி சரி, நீ அந்த அருவாளை வீட்டில் வச்சுட்டு போ. சரி மாமா, வெளியூர் போறேன்ற, பத்திரமா போயிட்டு வா. நான் வீட்டில் தங்கச்சிக்கிட்ட இந்த 6 அருவாளை கொடுத்துட்டு போறேன். நீ வந்ததும் அதை கொஞ்சம் பாரு. இப்படி சொன்னதும் வரதராஜன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. வீரையா அருவாள் இருந்த பைய எடுத்துக்கிட்டு வரதராஜனோட வீட்டுக்கு போனான். சாப்பாடை எடுத்துக்கிட்டு வயல் பக்கமா நடந்து போயிட்டு இருந்த சுஜாதா ஒரு மரத்து கீழே கமலாவை பார்த்தா. என்ன கமலா, இங்க நின்னுட்டு இருக்க? அவருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்பவே வரேன்னு சொன்னாரு, இன்னும் வரல. கோவிந்தோட விஷயம் உனக்கு தெரிஞ்சது தானே கமலா? இப்பவே வரேன்னு சொல்லுவான், ஆனா வரமாட்டான். வா, நிலத்துக்கு போவோம். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வயலுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அறுவடை எப்ப பண்ண போறீங்க? இந்த 2-3 நாள்ல பண்ணலான்னு இருக்கோம் கமலா. வேலைக்கு நீ வரல? வராம இருப்பனாக்கா? ஆனா அறுவடைய கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கக்கா. மழை வரும்ன்ற மாதிரி ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா அப்பப்ப மாறிக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஆமா கமலா, எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும்னே தெரியாது. இந்த மழைய நம்மளால எதுவும் கணிக்க முடியாது. அதனால தான் அருவாளை கொடுத்து அவரை வரதராஜன் கிட்ட அனுப்பியிருக்கேன். நல்ல வேலை செஞ்சீங்க அக்கா. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. வீரையா அந்த ஊர் பெரியவர் ஜெகபதி வீட்டுக்கு வந்தான். தனக்கு தோன்றின யோசனை பத்தியும் என்ன செய்யணுன்றத பத்தியும் ஜெகபதி கிட்ட விவரமா சொன்னான். ஜெகபதிக்கும் வீரையனோட யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் நீ நல்ல புத்திசாலி விவசாயி வீரையா, உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வீரையனை பாராட்டினாரு. அதுக்கப்புறம் உடனே, வீரையா, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் ஊர்க்காரங்க கிட்ட பேசுறேன். கண்டிப்பா ஊர்க்காரங்க எல்லாம் இதுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கும் அவங்க நிலம் முக்கியம் தானே? ஆமாங்க ஐயா. சரி, நான் வயலுக்கு போறேன். இப்படி சொல்லிட்டு வீரையா வயலுக்கு வந்தான். சுஜாதா அங்க மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தா. வீரையா கடப்பாரியால வயலை தோண்டிக்கிட்டு இருந்தான். சுஜாதா கேட்டதுக்கு புரியுற மாதிரி சொன்னான். அதுக்கு சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. நல்ல யோசனைங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். இப்படி சொல்லிட்டு சுஜாதா மண்ணெல்லாம் அங்கேருந்து எடுத்துட்டு போனான். வயலுக்கு வந்தவங்க கிட்ட எல்லாம் புரியுற மாதிரி சொன்னா வீரையா. அவங்க கூட அங்க தோண்ட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில ஜெகபதி ஊர்க்காரங்கள் எல்லாரையும் கூட்டி மழையால ஏற்படுற நஷ்டத்தை பத்தி, நஷ்டம் ஏற்படாம இருக்க என்ன செய்யணுன்றத பத்தியும் சொன்னாரு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து மலை மேல வந்தாங்க. மலைய சுத்தி 2-3 பெரிய குழிகளை தோண்டினாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வயலுக்கு போனாங்க. ஒரு நாள், சுஜாதா, மாடுகளுக்கு தண்ணி வச்சிட்டேன், புல்ல கொஞ்சம் வை. பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே தேங்காய், ஊதுவத்தி, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்து சேரு. நான் கிளம்புறேன். என்ன, புரியுதா? அப்படியே ஆகட்டுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல பொண்ணு கையால பூஜை பண்ணி அறுவடைய தொடங்கலாம். நீங்க அருவாளை மறக்காம எடுத்துட்டு போங்க. இல்ல சுஜாதா, எப்படி மறப்பேன்? அருவாள் எடுத்துக்கிட்டு வயலுக்கு போறேன். நீ பொண்ணை கூட்டிட்டு நான் சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வா, நேரமாக்கிடாத. இப்படி சொல்லிட்டு வீரையா வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டான். இப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு. படிக்க போயிருந்த லாவண்யா வீட்டுக்கு வந்தா. நேரத்தை கழிக்காம பொண்ணு லாவண்யாவை குளிப்பாட்டிட்டு புது துணிகளை போட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வயல்கிட்ட போனா சுஜாதா. என் தங்க மகளே, பூமாதேவிக்கு பூஜையை பண்ணி தேங்காய உடமா. தேங்காயை உடைச்சு அருவாளை எடுத்து அறுவடை ஆரம்பிமா. இப்படி சுஜாதா சொன்னதுமே லாவண்யா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மனசார பூமாதேவிய வேண்டினா. சுஜாதா மகிழ்ச்சியா லாவண்யாவை தேங்காய் உடைக்க சொன்னா. ஒரு 5 நெல்லுகளை அறுவடை செஞ்சா லாவண்யா. நீ கொஞ்சம் ஓரமா நின்னுக்கோமா, நானும் அப்பாவும் அறுவடை ஆரம்பிக்கிறோம். இப்படி சொன்னதுமே லாவண்யா போய் ஓரமா நின்னு வயலை வேடிக்கை பார்த்தா. வீரையாவும் சுஜாதாவும் அறுவடை செஞ்சாங்க. இருட்டுற வேளை பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சந்தோஷமா அன்னைக்கு ராத்திரியை கழிச்சாங்க. மறுநாள் வேலையாட்களை கூட்டிட்டு போய் வயல் முழுதும் அறுவடை செஞ்சாங்க. வயல் முழுக்க அறுவடை செஞ்சதுமே சந்தோஷமா படுத்து தூங்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான இடி மின்னலோட சேர்ந்து மழை பெஞ்சது. வீரைய எழுந்து ஜன்னல் கிட்ட வந்து வெளியில பெய்கிற மழைய பார்த்து சந்தோஷப்பட்டான். சுஜாதா எழுந்து பயத்தோட வீரையனை பார்த்தா. என்னையா மழை வருது, நீ என்னடானா சந்தோஷமா இருக்க? நம்ம வயலோட நிலைமை என்ன ஆகும்? அறுவடை பண்ணிட்டோம்ல சுஜாதா,
பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்து யூரியா பையால அதை மூடி கூட வச்சுட்டேன். காத்துல பறந்து போகக்கூடாதுன்னு பெரிய பெரிய கல்லு கூட வச்சிருக்கேன். அப்போ அந்த மலை மேலேருந்து வர தண்ணி என்னையா ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சுஜாதா. அதான் எல்லாரையும் வச்சு பெரிய பெரிய குழிகளை தோண்டி வச்சிருக்கேன்ல. மழை தண்ணியெல்லாம் அது உள்ள சேர்ந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா அது நிலத்துக்குள்ள போயிடும். தண்ணி இல்லாத நாட்கள்ல அது நமக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். இப்படி வீரையா சொன்னதை கேட்டு சுஜாதா ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் காலையில முன்னாடியே யூகிச்சு மலையை சுத்தி இப்படி பெரிய குழி தோண்டினதால ஊர்க்காரங்கெல்லாம் வீரையனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டினாங்க. வீரையன் இப்படி தெளிவா யோசிச்சு இப்படி ஒரு வேலை பண்ணதால பயங்கரமான புயல் மழை பெஞ்சா கூட மலைக்கு கீழே இருந்த வயலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இப்படி வீரையனோட புத்திசாலித்தனத்தால அந்த ஊர்ல நிறைய விவசாயிகள் நஷ்டம் ஏற்படாம இருந்தாங்க. இது இவங்க கதை, புத்திசாலி விவசாயி. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.